ஒரு பக்கம் அஞ்சலியோடையும் அதுக்கப்புறம் வந்து இலக்கியாவோடையும் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு வந்து மறுபடியும் வந்து எஸ்எஸ்கே மூலிமா வந்து பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியா வந்து அவ்வளோ இதாக இருந்துட்டு திமிரா வந்து நம்மக்கிட்டே வந்து பேசிட்டு போயிருக்காளே, அவளை வந்து சும்மா விட்டுருவோன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து நினச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே, அவள் வந்து நம்மளை கொன்றுன்னு சொல்லி சொன்னால, அவளை வந்து சும்மா விட மாட்டேன் நான், கண்டிப்பாக வந்து அவளை வந்து நான் கொல்ல உண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து பயங்கரமாக வந்து பிளானை போட்டுட்ருக்காரு. சரி ஓகே, பிளானை போட்டவர் வந்து சும்மா இருக்க மாட்டார் அவர் எஸ்எஸ்கே. ஏன்னா வந்து கௌதம்கே வந்து டஃப் கொடுக்குறாரு, கௌதம்கே வந்து எல்லாத்தையுமே வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து நம்ம இலக்கியாவை வந்து சும்மா விடுவார். கண்டிப்பாக வந்து நம்ம இலக்கியாவை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு இலக்கியாவை வந்து கடத்திடுறாரு. கடத்திட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ரூம்குள்ளே வந்து போட்டு வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கிலியால் வந்து கையெல்லாம் வந்து கட்டி போட்டுடுறாரு. கட்டி போட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏண்டி என்னவே நீ வந்து கடத்தி என்னை வந்து கொன்றுன்னு சொல்லி சொன்னியா, நான் பாத்தியா இப்போ எந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, இப்படி சொன்னதும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு சும்மா இருப்பாங்க. அந்த திமிரு ஆணவம் எல்லாமே வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து உள்ளவே இருந்தது. அந்த நல்லொழுக்கம் எல்லாமே வந்து இலக்கியாவுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, ஒரு பொம்பளையை வந்து தூக்கின்னு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறீ, நீ எல்லாம் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் என் புருஷங்கிட்ட வந்து மோதுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து உடனே கௌதம் பக்கம் வந்து திருப்பி விட்டுறாங்க. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா, அவனை வந்து சும்மா விடணும்னு நினைக்கிறியா, அவனையும் வந்து கடத்திட்டு தாண்டி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதமையும் வந்து கடத்துறதுக்கான பிளான் வந்து போட்டுறாரு. ஆனால் கௌதம் வந்து கிடைக்காரா, கண்டிப்பாக வந்து கிடைக்க மாட்டார். ஏன்னா வந்து இலக்கியாவை தேடுற பிஸியில் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ்கிட்டேயோ இல்லை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பார். சொன்னதை வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து தேட போகிறாங்க. தேடினதும் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த எஸ்எஸ்கே தான் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணியிருக்கணும். அன்றைக்கே வந்து நம்ம இலக்கியா வந்து உன்னை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவன் வந்து கடுப்பாகி ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து எஸ்எஸ்கே மேலே வந்து சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் வந்தது மட்டும் போதுமா, கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்கே தான் வந்து தூக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் வந்து எஸ்எஸ்கே கிட்டே வந்து போயிடுறாரு. போன உடனே டேய் என் பொண்டாட்டிங்களோட இலக்கிய எங்கடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து எஸ்எஸ்கேவோட சட்டியை பிடிச்சி இப்போ சொல்ல போகிறே இல்லையா, நீ சொல்லலைன்னா வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எஸ்எஸ்கே வந்து கௌதம் வந்து பயங்கரமாக வந்து கேட்டுட்ருக்காரு. சரி ஓகே, ஆனால் வந்து அதுக்கு பக்கத்து ரூம்லேயே வந்து இலக்கியா வந்து வாயை வந்து கட்டி போட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம கௌதம் வந்தது விஷயம் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வந்து தெரிஞ்சது. கூப்பிட்டுட்ருக்காங்க, கதறாங்க, எதோ பண்ணுறாங்க. ஆனால் வந்து கௌதம்க்கு வந்து அந்த விஷயம் வந்து இங்கே தான் இருக்கா இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரல. இது கௌதம்க்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தொட்டிட்டு போங்க.